ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா, ராமரை காட்டுக்கு துரத்துறாங்க இல்லையா? ராமருடைய சித்தி, அவங்க அப்பாவுடைய 3வது மனைவி கைகேயி. ஸோ அவங்க தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி ராமரை துரத்த சொல்கிறாங்க. ஆனால் அதை கைகேயி தான் சொல்கிறாங்களே, உங்கள் அப்பா தான் உன்னை போக சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதை கைகேயி தான் சொல்கிறாங்கன்றதும் தெரிந்தும் அவர் அந்த நேரம் இவ்வளோதான், நான் போனேன், சரி நான் ஆட்சி செஞ்சால் என்ன, என் சகோதரன் ஆட்சி செஞ்சால் என்ன அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி கைகேயி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் அதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த சிச்சுவேஷனில் உங்களை வச்சு பாருங்களாம் இல்லையா? அப்போ ராஜ்யத்தை விட்டு துரத்துறாங்க, சொத்தை விட்டு துரத்துறாங்க இல்லையா? ஆஸ்தி தானே. அப்போ அந்த மாதிரி உங்களுடைய சொத்தை அபகரித்து உங்கள் வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சொத்து அபகரிப்பு பெரும்பாலும் கூட பிறந்தவர்கள் அந்த மாதிரி தான் நடக்கும். அப்படி துரத்துறாங்க. சில சமயம் அப்பா அம்மா கூட பண்ணுவாங்க இல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு பையனுக்கு ஆதரவாக, ஒரு பொண்ணுக்கு ஆதரவாக இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் போவீங்களா? வாய்ப்பு இருக்கா? அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ ஆனால் இங்கே இது ஒரு சிச்சுவேஷன், அவ்வளோதான். ஆனால் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை பைபிள்லேயும் வரும். யாக்கோபு அப்படிங்கிறவர் ஒரு ஊரில் இருந்து ரொம்ப வருஷம் கழித்து அவருடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. போகிற வழியில் ஒரு நதியை கடந்து போகணும். ஸோ அந்த நதியை கடந்து போகும் பொழுது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் யாக்கோபு கூட சண்டை போடுறான் நைட்டு. ஸோ நைட்டு ஆரம்பித்த சண்டை விடிய விடிய நடக்குது, பகல் வரைக்கும் நடக்குது. யாருமே ஜெயிக்கிற மாதிரி தெரியல, 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சண்டை போட வந்தவன் அவனே விட்டுட்டு போகிறான். போகும்போது டக்குன்னு யாக்கோபு அவன் காலை பிடிச்சிக்கிறான். ஏப்பா, நான் தான் உன்னை விட்டுட்டேன்ல, விடுப்பா அப்படின்னோடனே, இல்லை நீ ஆசீர்வாதம் கொடுக்காம நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறாரு. அப்புறம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போகிறார். ஸோ இது இங்கே என்ன ரகசியம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக எல்லா மத கதைகளுமே கற்பனை கதை தான், நிஜத்தில் நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை நீங்கள் எடுப்பீங்க. நிஜத்தில் நடந்ததுன்னா நடக்கிற சம்பவத்தில் என்ன மெசேஜாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விட்டுருவீங்க. ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எதுவும் நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. அதுக்காக கிருஷ்ணர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, ராமர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, இயேசுன்னு ஒருத்தர் கிடையாது, நபின்னு ஒருத்தர் கிடையாதுன்னு கிடையாது. அவங்க இருந்தாங்க, அவங்க வேறு காரியத்தை பண்ணாங்க. அவங்க பேர்னால இப்படி ஒரு கதை உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ யாக்கோபுக்கு வரலாம். இப்போ யாக்கோபு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நடக்காது இல்லையா? இத்தனைக்கும் யாக்கோபு தனியாக கிராஸ் பண்ணல, நிறைய பேரோட தான் போகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது தனியாக ஒருத்தன் சண்டை போட்டுன்னு இருப்பானா? ஸோ அப்படியே காரணமே இல்லாமல் இல்லையா சண்டை போட்டு காலையில் விட்டு போகும்போது இவர் தான் காலில் என்ன ஆசீர்வாதம் பண்ண, எதுக்கு நைட்டெல்லாம் அடித்ததுக்கா இல்லையா? ஸோ அப்போ அதில் உள்ள மெசேஜ் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாமல் யாராவது துக்கம் கொடுக்கலாம், அல்லது உங்கள் மீது தப்பு இல்லாமல் மற்றவர்கள் துக்கம் கொடுக்கலாம். அப்படி துக்கம் கொடுப்பவர்கள்கிட்டையும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். அதுதான் ராமாயணத்துலேயும் சொல்லப்பட்டு இருக்குது இல்லையா? அங்கே துக்கத்தை கொடுக்கறது சித்தி. ராமரால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருந்தும் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அப்போ அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரி சும்மா காலில் விழுற மாதிரி காட்டினாலும் கூட உண்மையிலே ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரி நடந்துக்கணும் இல்லை? சும்மா காலில் விழுந்துட்டாலே அவங்க மனம் குளிர்ந்துடாது.
அப்போ அவங்களுடைய மனமும் குளிர்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும், உண்மையிலே அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மெசேஜ் அதில் ஒளிஞ்சிருக்குது இந்த 2 கதையிலையுமே. ஸோ அதேமாரி ராமர் காட்டுக்கு போய் 14 வருஷம் இருந்துட்டு திரும்பி வரும்பொழுது கூட முதல்ல கைகையை தான் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. ஸோ அது எதை குறிக்குது பாருங்கள் இல்லையா? நான் எப்போவுமே உங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறேன். நீங்கள் என்னை துரத்துறதுக்கு முன்னாடியுமே அவருக்கு கைகையை பிடிக்கும், கைகைக்கும் ராமரை தான் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி. ஆனால் உங்களுடைய மனம் மாறி இருந்தாலும் என் மனம் மாறலை. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். எப்படி இப்போ நம்ம கூடவே இருந்து ஒருத்தர் துரோகம் பண்ணுறாங்கன்னா, துரோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நல்லவங்க மாதிரி தானே தெரியும். அவங்க துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிந்த பிறகு நமக்கு அவங்க மேலே வச்சுருக்கிற ஒப்பீனியன் மாறிடும், அந்த உள்ளுணர்வே மாறிடும் இல்லையா? அப்படி என்னுடைய உள்ளுணர்வு மாறலை அப்படிங்கிறத ராமர் நிரூபிக்கும்போது தான் அங்கே ஆசீர்வாதமே கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் ஏன் முக்கியம், அதை எப்படி வாங்கிறது? ஏன்னா காலில் விழுறது இப்போ ஃபார்மாலிட்டிக்கு விழுறதும் இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு ஆசீர்வாதம் கிடச்சிடாது. அப்போ ஆசீர்வாதம் வாங்கணுன்னா என்ன பண்ணணும் முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஆசீர்வாதம் என்ன அவ்வளோ முக்கியமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைய வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் கடந்த ஜென்மங்களில் நீங்கள் வாங்கிய ஆசீர்வாதம் தான் உங்களை காப்பாற்றிட்டு வருது. ஸோ ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு நல்லா படிப்பு வர்றதோ, நல்ல யோசிக்க வர்றதோ, அல்லது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க, அழகாக பிறந்திருக்கிறீங்க, எல்லாமே ஏதோ ஒரு திறமை இருக்குது, இது எல்லாமே அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த ஆசீர்வாதம்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒருத்தர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று. அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க, ஆனால் அமைச்சு கொடுத்தவரை நீங்கள் மறக்க மாட்டீங்க இல்லையா? இல்லாட்டினா உங்கள் நிலைமை என்ன ஆகிருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும். உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது இன்னொருத்தர் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாகிற வரைக்கும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த நேரம் உங்கள் மனதுக்குள்ளே இருந்து அவரால் தான் நான் இப்படியான, அவரால் தான் அந்த நன்றி உணர்வு இருக்குது இல்லையா? அதுதான் அங்கே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தோணினாலே, இல்லை நீங்கள் பஸ்ஸில் நின்றுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு உங்களை உட்கார சொல்கிறாங்க அப்படின்னும் போது கூட உங்கள் மனது சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுது இல்லையா? அதுவுமே ஆசீர்வாதம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தெரியாதவங்கன்னு இல்லை, தெரிஞ்சவங்கக்கிட்ட இப்போ உங்கள் அப்பா அம்மாவே ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா டக்குன்னு நீங்கள் செய்கிறீங்க, இல்லை எனக்கு வேறு ஒர்க் இருக்குது நான் அப்புறம் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே ஒரு விதத்தில் சாபத்தை வாங்கிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அவங்க வாயை திறந்து சாபம் கொடுக்காட்டினாலும் மனசு கஷ்டப்படுறாங்களே, என்ன நம்ம நினச்சா பண்ண மாட்டானே அப்படிங்கிறது சாபம் ஆகிடும். ஆனால் நீங்கள் டக்குன்னு பண்ண அங்கே ஆசீர்வாதம் சேமிப்பாகிக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை சேமிக்க முடியும். ஆனால் ரொம்ப ஈஸியாக எந்த வேலையும் செய்யாமல் ஆசீர்வாதம் சேமிக்கிற வழியும் இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவான வழி. அது என்ன தெரியுமா? ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் ஒன்று செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒன்று செய்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆனால் எல்லார்கிட்டேயும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது இல்லை. அப்போ எப்படி ஆசீர்வாதத்தை வாங்கிறது? ஆனால் எல்லார்கிட்டேயும் உங்களால் ஆசீர்வாதம் வாங்க முடியும்ன்றார் கடவுள். அது என்ன அப்படின்னா, ஆசீர்வாதம் என்ன, நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனதார நினைக்கிறது தான் ஆசீர்வாதம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எல்லோரையும் நல்லா இருக்கணும்னு மனதார நினைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற அத்தனை பேரையும், உங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு கூட இல்லை, உங்கள் தொடர்பில் வரவங்க, அதாவது உங்கள் பக்கத்தில் இருந்தாலே, உங்கள் தொடர்பிலே வராட்டினா கூட, பஸ்ஸில் போகிறீங்க, உட்காந்துட்ருக்கிற எல்லோரும் உங்களுக்கு தெரியாது,
ஆனால் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தையும் உங்களால் சம்பாதிக்க முடியும். அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார நினைக்கும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் நடக்கும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். எப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க மனசு குளிருது, அந்த மனசு குளிரும்போது வரக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆகுது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் வச்சிங்க, அதுவும் நடக்கும். அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லலாம், யாருக்கு வேணாலும் நன்றி சொல்லலாம், அல்லது சந்தோஷப்படலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். இது எவ்வளோ சூப்பரான வழி பார்த்தீங்களா இல்லையா? வாழ்க வளமுடன்ட்டு ஒரு வேதாத்திரி மகரிஷி அவங்க இதில் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் இங்கே மனதார ஒவ்வொருத்தரையும் அவங்க அப்படியே ஒரு பிரபஞ்சத்துக்கு போய் வாழ்க வளமுடன் அப்படி சொல்கிறது கிடையாது. ஒரு மெக்கானிக்கலாக சொல்கிறது கிடையாது. உள்ளன்போடு அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கொடுக்க முடியும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க முடியும். அதில் மெயினாக உங்கள் தொடர்பில் வரவங்க கிட்ட ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கியே ஆகணும். அப்போ என்னென்னா, நீங்கள் அவங்க நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் நான்ஸ்டாப்பாக நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மனதில் ஓடக்கூடிய எண்ணங்கள் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் சிலர் அவங்க மனதில் அவங்கள பற்றி தப்பாக நினச்சா கூட உங்களுக்கு ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும். அதேமாதிரி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இன்னும் கேட்டால் அது உங்களுடைய பார்வையில் தெரியும், உங்கள் வார்த்தையில் கூட தெரியும். அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் அல்லது நீங்கள் எதிர உட்காந்துட்டு உங்கள் பார்வையை அவங்க மேலே படுறதே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இப்போ ஒரு கேள்வி வரும், சரி ஓகே இது நல்லா இருக்குது, ஆனால் யாரும் எதுவும் பண்ணலை, நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க, உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நல்லது பண்ணால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் கொடுக்க தான் போகிறீங்க, அது யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு கெடுதல் பண்ணால், எந்த நேரமும் உங்களை ஒரு ஜென்ம விரோதியாக நினைத்து உங்களை நடத்துனாங்கன்னா, உங்களை தொடர்ந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, தலை மேலே குத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்க வந்தால் என்ன பண்ணுறது? கடவுள் சொல்கிறார், அவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை மனதார கொடுத்துக்கிட்டே இருங்கன்றார். ஏன்னா கொடுக்கறது தான் உங்களுடைய குணம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற முரளியிலிருந்து. டேட்டு கூட சொல்கிறேன் பாருங்க, நாளைக்கு டேட் 25 மே 2025. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், அவசியம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குறவங்களுக்கும் மனதார நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத முன்னாடி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க வழக்கமாக என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி துக்கம் கொடுக்குறவன் நம்ம திருப்பி துக்கம் கொடுப்போம், முடியலன்னா குறைஞ்சபட்சம் அவன் நாசமாக போகணுன்னு சாபமாவது கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் சாபம் கொடுத்தாலும் அதுவும் பலிக்கும். அது பலிக்கணும்னு தானே கொடுக்குறீங்க இல்லையா? அவன் நாசமாக போகணும், கை கால் உடஞ்சி போகணும், பிச்சை எடுக்கணும், இந்த மாதிரிலாம் சாபம் கொடுப்போம். இது நடக்கும். ஆனால் இது நடக்கும்போது அவன் அனுபவிக்கிற வலி இருக்குது இல்லையா, அது உடனேயும் நடக்கலாம், கொஞ்சம் நேரம் கழித்து நடக்கலாம், அல்லது அடுத்தடுத்த ஜென்மத்திலையும் நடக்கலாம். எப்போ அனுபவித்தாலும் அவன் அனுபவிக்கிற அந்த வலி உங்களுக்கு சாபமாக மாறும். அதாவது நீங்கள் கொடுத்த சாபம் உங்களுக்கு சாபமாகத்தான் வருகிறது. இதில் என்னென்னா, சாபம் நீங்கள் கொடுக்குற டைமு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கும்போது தான் சாபம் கொடுக்க போகிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டத்துலேருந்து வெளில வந்துட்டுருப்பீங்க. ஏன்னா நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு முன் ஜென்மத்தில் இது மாதிரி யார்கிட்ட வாங்கின சாபமோ, இதுதான் முக்கியமாக சாபம் தான் இல்லையா? பாவம் செஞ்சுருப்பீங்க, அதுக்காக சாபம் வரும், அதுதான் வருது. ஆனால் இப்போ இந்த சாபத்துக்கான தண்டனை ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்க போகுது. அது முடிந்த பிறகு நீங்கள் வெளில வந்துடுங்க. வந்த பிறகு சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு மறுபடியும் சாபத்தினால துக்கம் வரும். இது எவ்வளோ பெரிய கொடுமை. அவன் எங்கேயோ இருப்பான், வேறு ஏதோ நாட்டில் இருக்கலாம், அவங்களுக்கு சம்மந்தமே கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் சில சமயம் சம்மந்தம் கூட இருக்கலாம், உங்களுடைய மகனாகவே கூட அவன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
ஸோ அப்போ நீங்கள் துடிக்கிறது மீண்டும் அவங்களுக்கே தான் போக போகுது. ஸோ மாற்றி மாற்றி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் கொடுத்து கொடுத்து தான் பாரதம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா ஒரு காலத்தில் இதே பாரத பூமி உண்மையிலே சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கம் மாதிரி இல்லை, சொர்க்கமாகவே தான் இருந்தது. சொர்க்கம்னு எல்லா மதத்துலையும் சொல்கிறது உண்மையிலே பாரதத்தை தான். 2500 வருடம் சொர்க்கமாக இருந்தது. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி மனிதர்கள் தெய்வீக குணம் நிரம்பி இருந்ததுனால அவர்களை தெய்வம்னு இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வசிப்பார்கள். அவ்வளோ வசதியானவர்கள் தான் அந்த தேவதைகள். எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமாக மாறுது. காரணம் அவங்களுடைய குணம் மாறுது. அப்படி குணம் மாறும்போது தான் இந்த மாதிரி சாபம் கொடுக்கறதெல்லாம் வருது. அப்படி தான் அனைத்தையும் இழந்தோம். இப்போ இழக்கிற நேரம் இல்லை, இழந்த அத்தனையும் அடையிற நேரம். ஏன்னா கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. ஏன்னா இது காலச்சக்கரம். சொர்க்கம் முடிந்தால் நரகம், அது தானாக நடக்கும். பட் நரகத்திலிருந்து சொர்க்கம் வருது அப்படின்னா நீங்கள் அங்கே பிறக்கணும்னா தானாக பிறக்க மாட்டீங்க. சொர்க்கத்தில் இருந்த அதே தெய்வீக குணம் உங்களுக்கு இருக்கணும். அன்பு, அமைதி, தூய்மை இதெல்லாம் இருக்கும். அசுர குணம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் பிறப்பீங்க. அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்தில் அளவற்ற செல்வத்திற்கு நீங்கள் அதிபதி ஆகுறீங்க. எதனால்? இப்போ நீங்கள் வாங்குகிற ஆசீர்வாதத்தினால. அதனால தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க சொல்கிறார். மெயினாக ஆசீர்வாதத்தை கொடுங்கள், கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை அடைவீர்கள். இல்லையா? என்ன விதைக்கிறோமோ அதுதான் மரமாக வளர்ந்து கனி கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், சாபம் கொடுத்தால் சாபம் தான் கிடைக்கும். இதை புரிஞ்சிக்கணும். இல்லை, எப்பயோ நான் வாங்கின சாபத்துக்கு ஒருத்தர் மூலமாக எனக்கு தண்டனை கிடைக்குது. நான் இப்போ இவனுக்கும் வேறு சாபம் கொடுக்குறேன் அப்படின்னா மீண்டும் அவன் கஷ்டப்படும் போது அந்த சாபம் எனக்கு வரும். அப்போ என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் நிர்ணயம் பண்ணுறேன், இன்னொருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்றதை பொறுத்து. ஸோ மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையில் வர்றதே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செதுக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டுமே. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, மனதார அவங்க நல்லா இருக்கணும். ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க, நல்லா இருக்கணும். இயேசு சிலுவையில் அறையும் போது விழா எலும்பில் ஒருத்தன் ஈட்டியால் குத்தி பார்க்குறான் இல்லையா, அவர் இறந்துட்டாரன்ட்டு. அப்போ அவர் வந்து பாவம் இவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறது எதுக்கு தெரியுமா? அவர் பின்னாடி ஏன்னா ஏற்கனவே என்ன பாவம் செய்தாரோ இப்போ பிரச்சனையை அனுபவிக்கிறார். இனி அந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் அப்படி சொல்கிறார். ஸோ இது வந்து கற்பனை கதை தான், நிஜத்தில் இயேசு சிலுவையெல்லாம் அறையில். ஸோ இந்த மெசேஜ் அதில் ஒளிஞ்சிருக்குது. எல்லா மதத்துலேயும் இதே மெசேஜ் ஒளிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அப்போ நம்ம எதிர்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்கிக்கிறதுக்காக தான் நம்ம ஆசீர்வாதம் கொடுக்குறோம். உண்மையில் அவன் நல்லா இருப்பான், அதனால் நீங்களும் நன்மை அடைவீங்க. ஸோ அதற்காக தான் எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் அவன் நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் அது எப்படி சாத்தியம்? ஸோ அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, நம்ம அனுபவிக்கிற அத்தனையும் கடவுள் கொடுத்தது அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா கடவுள் இறுதியில் வரார், ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் வந்து ஒருவர் ஆத்மான்னு பார்த்தீங்க. அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லை. 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் நமக்குள்ளே வந்துச்சு. அதனால் நிறைய பாவம் செய்தோம், சாபம் கொடுத்தோம், படிப்படியாக எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்போ மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்கு மீண்டும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த இறைவனை தான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் அப்படின்னு 3 மதத்துலேயும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களையும் நான் உடம்பு கிடையாது, வெறும் ஆத்மா. அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் இந்த ஆத்மா தான் பண்ணுது. அந்த ஆத்மாவில் இப்போ பாவம் இருக்குது, அதை எரித்து இறைவனை மாதிரியே நான் பரிசுத்தமாகணும்னா இறைவன் நினைவிலே மூழ்கணும். இதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம். இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுடைய குணம் மாறி அந்த தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக நீங்கள் மாறுறீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்றீங்க. இது எல்லாத்தையும் இந்த ஜென்மத்திலே நீங்கள் முடிச்சிட்டா
உலகம் அழியும். அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிட்டு இந்த பூமி சொர்க்கமாகும்போது நம்ம வருவோம். சொர்க்கத்திற்குரிய குணம் இருந்தால், அதுலேயும் சொர்க்கத்தின் குணம் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் மட்டமாகாது, கொஞ்சம் அந்த தெய்வீக குணம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ உங்களுடைய குணம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் அங்கே பிறப்பீங்க ஆரம்பத்திலே. கொஞ்சம் அது கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பிறப்பீங்க. ஸோ இப்போ இதுக்காக தான் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஆஸ்தியை கொடுக்குறார், ஞானத்தை கொடுத்து தான் அதன் மூலமாக சொர்க்கத்தை கொடுக்குறார். ஸோ ஆஸ்தியை கொடுக்கறதுனால அவர் நமக்கு அப்பாவாகிறார். அதற்கான ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதுனால அவர் நமக்கு ஆசிரியராகிறார். சத்குரு, சத்தியத்தை போதிக்கிற குருவாகவும் இருக்கிறார். இப்போ சொல்கிறாரு, இப்போ நீங்கள் கடவுளுடைய குழந்தைன்னா இதுக்கு முன்னாடி நரகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு இருந்தீங்க. இந்த 5 விகார மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். மற்றபடி ராமாயணத்தை சொன்ன மாதிரி 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். எல்லா ஆத்மாவும் அவனுக்கு அடிமையாக இருக்குது. அந்த அடிமைத்தனத்தில் வந்து நம்மை மீட்பதற்காக சிவபெருமான் வரார். அவருக்கு பதிலாக அங்கே ராமர்ன்ற பேரை போட்டாங்க. இப்போ இறைவன் பண்ணுற இந்த மிகப்பெரிய மேஜிக், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சேத்திலே மூழ்கி கிடக்கிற நம்மளை காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான குழந்தையை விட பரிசுத்தமாக மாற்றுற வைரம் மாதிரி மாற்றக்கூடிய மேஜிக் பண்ணுறது தான் கடவுளுடைய வேலை. அது வரைக்கும் நாம் சாத்தானுக்கு தான் குழந்தையாக இருக்கிறோம். அந்த ராவணனை தான் மாயா, சாத்தான் இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ தான் கடவுளுடைய குழந்தையாகி இருக்கிறோம். உலகத்தில் இந்த 2 தான் நடக்குது. கடவுளுடைய குழந்தையாக இறுதியில் தான் ஆகும் இந்த ஞானத்தை கேட்டு அதன்படி நடந்தால். அது வரைக்கும் நம்ம சாத்தானுடைய குழந்தையாக தான் இருந்திருக்கிறோம். அப்போ கடவுள் சொல்கிறாரு, ஒருத்தன் அடித்தா திருப்பி அடிக்கிறது, அதுதான் சாத்தான் நமக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கிறான். ஆனால் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ மனதார நினைக்கிறத தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா கடவுள் வள்ளல். இந்த ஞானத்தை நாமளும் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ நாமளும் வள்ளலுடைய குழந்தை, வள்ளல் தான், மாஸ்டர் வள்ளல் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, மனதால் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணத்தையும் கொடுக்குறோம், வரமும் கொடுக்குறோம், அதாவது ஆசீர்வாதமும் கொடுக்குறோம். ஸோ அப்போ ஒரு வள்ளலாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பீங்களா, கொடுப்பீங்களா? இல்லையா? அப்போ அவன் துக்கம் கொடுக்குறான், எது வேணாலும் கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே கொடுக்கணும். ஏன்னா உங்கள் அப்பாவை நீங்கள் பிரதிபலிக்கணும். அதன் மூலமாக தான் நீங்கள் கடவுளுடைய குழந்தை, கடவுள்கிட்ட படிக்கிறீங்க அப்படிங்கிறது நிரூபணமாகும், குறிப்பாக நம்ம நடத்தையின் மூலமாக. ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கத்தானே செய்யணும். அவங்க அனைத்தும் அடைவதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கறதா, அல்லது அனைத்தையும் இழக்கிறதுக்கான சாபத்தை நீங்கள் கொடுக்கலாமா? கொடுத்தாலும் அது திரும்பி உங்களுக்கு தான் வரும் சாபம். அப்போ திரும்பி வரும்னு தெரிந்த பிறகு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது தானே புத்திசாலித்தனம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறார். அப்படி துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அந்த திட்டுறதுல அறிவுரை இருக்கும், ஆனால் அது திட்டுற மாதிரி தான் அந்த அறிவுரை இருக்கும். ஸ்கூல்லெல்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. ஆனால் அந்த அறிவுரையை திட்டுற மாதிரி கொடுக்காம மன்னிக்கும் சொரூபத்தோட, கருணை நிரம்பிய உருவோடு கொடுங்க. இல்லை, அவன் எனக்கு பண்ணதை பற்றி நான் கவலைப்படலை, பட் ஆனால் இப்படி பண்ணுறதுனால அவன் கஷ்டப்படக்கூடாதுன்ற அந்த கருணையினால் நீங்கள் ஒரு அறிவுரை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். பாரு ராஜா, நீ இப்படி பண்ணுற, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ இன்னும் கூட எனக்கு துக்கம் கொடு, பிரச்சனை இல்லை, ஆனால் நாளைக்கு அது உன்னை பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போயா எல்லாம் தெரியும் அப்படி சொல்லட்டும், அது பிரச்சனை இல்லை. உடனே ஏய் இவனுக்கு எவ்வளோ திமிர் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. அவன் எத்தனை தடவை உதாசீனப்படுத்தினாலும் இந்த அன்பு மாறாமல் நீங்கள் இருக்கணும். இதுதான் கடவுளுடைய கருணை, இதுதான் கடவுளை நீங்கள் வெளிப்படுத்துறது. அதனால தான் இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு. நம்மளுடைய நினைவு, இறைவன் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவை தான் ஆதாம் பைபிள் குரானில் சொல்லுவாங்க. ஸோ பிரம்மா வாய் வழியாக இறைவன் ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். அதாவது கடவுளுடைய நேரடி குழந்தை, நேரடி மாணவன். அவர்கிட்ட இருந்து படித்து
கடவுள் எங்கே காட்டுனா அவரை காட்ட முடியாது, ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. இன்னொருத்தர் உடம்பு மூலமாக பேசுகிறாரு, இவர் தான் கடவுள், நான் எப்படி நம்புறது, இப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அவரை மாதிரியே நம்முடைய குணம் மாறும் பொழுது தான் ஆமாம் இவங்க கடவுள்கிட்ட தான் படிக்கிறாங்கன்றதை ஏற்றுக்குவாங்க. ஸோ இதைத்தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிற மாதிரி அதில் வெளிப்பட்டிருக்கு பிரம்மகுமாரிகளின் நினைவாக. ஸோ இந்த மாதிரி அறிவுரை கொடுக்கிறதாக இருந்தாலும் கூட அது கருணையும் மன்னிப்பும் இல்லை, முழுக்க மன்னித்து. இப்போ நம்ம தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவத்தை செய்தோம், ஆனால் கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பதே ஒரு மன்னிப்பு தான். ஏன்னா நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஞானத்தையே கொடுக்கிறார். இன்னும் அந்த பாவம் செய்யக்கூடிய குணத்தை அழிச்சிடுங்க என் நினைவில் இருந்து அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ மெயினாக நம்மளுடைய குணம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மூலமாகத்தான் தூண்டப்பட்டிருக்கும். அசுர குணங்கள் அது அப்பா அம்மா மூலமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது உங்கள் குழந்தை, கூட பிறந்தவங்க, வேலை பார்க்குற இடத்துல, ஸ்கூலில், இப்படி இந்த மாதிரி இடத்தின் மூலமாக தான் நமக்குள்ளே அசுர குணங்கள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ கடவுள் சொல்கிறார், சுற்றி யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோங்க, உலகமே அழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, சுற்றி என்ன பண்ணாலும் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. இல்லை கோபப்பட்டால் திருப்பி கோபப்படுறது, இதெல்லாம் மனித குணம். இப்போ நீ தேவதையாக போகிற, தெய்வமாக போகிற, இப்போ தெய்வீக குணத்தை தான் நீ வெளிப்படுத்தணும். இப்போ என்ன பண்ணாலும் நீ அவங்ககிட்ட அன்பாக தான் இருக்கணும், கருணையாக தான் பேசணும். அப்போ அதாவது நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட ஒரு ரஃப்பாகவே பேசுகிறாங்கன்னா நம்மளுடைய குணம் அதே மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களே வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அது அந்த குழந்தைக்குள்ளே தெய்வீக குணத்தை வளர்க்கும், இல்லாட்டினா அசுர குணத்தை தூண்டிடும். ஸோ ஆனால் அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க இல்லையா? நமக்குமே இது தெரியாமல் தானே இருந்தோம். அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா மற்றவர்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கடவுள் நமக்கு கிடைச்சிட்டார். இப்படித்தான் கடவுளையும் வெளிப்படுத்துகிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் உருவாக்குற குணம் அவர்களுடைய குணமாக மாறும். நீங்கள் எந்த குணத்தை வெளிப்படுத்துகிறீங்களோ, அவங்க கோபமாக பேசுகிறாங்க, வழக்கமாக கோபம் பேசுனா மற்றவங்க கோபமாக தான் பேசுவாங்க, அல்லது நீங்களே கூட அப்படி தான் பேசியிருப்பீங்க. இப்போ ரொம்ப அன்பாக, அமைதியாக, உண்மையிலே அவன் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அன்பாக பேசும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பாருங்கள். மிக அற்புதமான மாற்றம். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது அப்படியே ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்களா. அவங்க ஒன்று திட்டுறாங்க, நீங்கள் திருப்பி திட்டுறீங்க. அப்புறம் என்ன ஆகும்? திரும்ப கணவன் மனைவி ஃபைட்டெல்லாம் அப்படி தான் நடக்குது. ஸோ அப்படி சண்டை, இன்றைக்கி டைவர்ஸ் நடக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த வீட்டில் வாழறதுக்கு யாருக்காவது பிடிக்குமா? குழந்தைங்களுக்கே பிடிக்காது. அந்த குழந்தைங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒரு எரிச்சலாக தான் இருக்கும். அந்த வைப்ரேஷனே மாறிடும். அதில் சம்மந்தப்பட்ட அந்த சண்டை போடுறதுல ஒருத்தர்ச்சா எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நரகம் மாதிரி ஆயிடுச்சு வீடு. கடவுள் சொல்கிறார், இது என்ன பண்ணுன்னா, இது உங்கள் வீட்டை மட்டும் பாதிக்காது. ஏன்னா ஸ்தூலமாக உங்கள் வீட்டில் சண்டை நடந்துச்சு, ஒரு பக்கத்து வீட்டில் கேட்கும். ரொம்ப கற்றுனீங்கன்னா ஒரு தெரு வரைக்கும் கேட்கும், அவ்வளோதான் ஸ்தூலமாக. ஆனால் நீங்கள் அப்படி கத்துறதுனால வைப்ரேஷன் மாறும், அந்த வீட்டோடைய வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷனை அந்த தெருவுடைய வைப்ரேஷனே மாற்றும். நீங்கள் சத்தம் போட்டே பேசலைன்னா கூட மாற்றும். அது ஊருடைய வைப்ரேஷனை, ஸ்டேட்டோடைய வைப்ரேஷனை, நம்ம நாட்டோட வைப்ரேஷனை, உலகத்தோடைய வைப்ரேஷனே மாற்றும். இன்றைக்கி அங்கங்கே யுத்தம் நடக்குது, ஏதோ 2 அரசியல் தலைவர்கள் தான் முட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. மேலோட்டமாக பார்க்குறதுக்கு அவங்க தானே முடிவு எடுத்தாங்க, அதனால தானே சண்டை நடக்குதுன்னு தோணும். ஆனால் உங்களுடைய வாயுமண்டலமும் ஒரு மிக முக்கியமான காரணம் அதுதான். இந்த மாதிரி ஒரு வீட்டிலும் இந்த கோபத்தின் அதிர்வலைகள் பரப்ப இது வாயுமண்டலத்தில் கலந்து ஒட்டுமொத்த உலகத்தின் வாயுமண்டலத்தையும் மோசமாக ஆக்கிறது தான் மனிதர்களுக்குள்ள மிருக குணம். என்ன ஆனாலும் சரி பார்த்துடலாம் அப்படின்னு அந்த சண்டை போடுற எண்ணம் வர்றது. இயற்கை சீற்றம் கூட அதனால தான் நடக்குது. அப்போ உலக அழிவே நடக்க போகுது, அதுக்கு காரணம் இது தான். ஆனால் கடவுள் சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கம் எப்படி இருக்கும்? அவ்வளோ அமைதியாக இருக்கும். சிங்கமும் பசுவும் தண்ணி குடிக்கும் ஒன்றா. சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. எப்படி அந்த மேஜிக் நடந்துச்சு தெரியுமா?
இப்போ இறைவன் சொல்கிறார் இல்லையா, உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்களுக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சுகத்தை மட்டுமே கொடுக்குறீங்க, ஆசீர்வாதம் மட்டுமே கொடுக்குறீங்க இல்லையா. உங்கள் வீட்டிலே அதேமாரி ஒரு சண்டை வருது, நீங்கள் இந்த மாதிரி அமைதியாக அன்பாக கருணையாக பேசுங்க, உங்களை நடிக்கிறீங்கன்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் இந்த குணத்தில் மட்டும் இல்லை, உண்மையிலே கருணையாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டின் வாயுமண்டலத்தை ஒரு கோயில் மாதிரி மாற்றும். ஏன்னா உண்மையிலே உங்களுக்கு தான் கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுக்கு கோயில் கட்டி வணங்கினா கூட அது சொர்க்கத்தில் இருப்பதற்காக கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறாங்க. இப்போ நரகத்தில் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இதை சொர்க்கமாக மாற்றுறதுக்கான வேலை செஞ்சீங்க இல்லையா, அதற்காகத்தான் கோயில் கட்டுறாங்க. அப்போ உங்களுடைய வீடே உயிரோட்டமான கோயிலாக இருக்கும். கோயிலில் என்ன எதுக்கு போகிறாங்க? கோயிலில் குழந்த பிறந்தா சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க, கல்யாணம் ஆனால் சாமிக்கிட்ட போகிறாங்க, ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அந்த சிலை ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ கொடுக்குது? உண்மையில் இப்போ உயிரோட்டமாக கொடுக்கறது. இது அந்த வாயுமண்டலம் முதல்ல உங்கள் வீட்டை சொர்க்கமாக்கும். பிறகு இது அப்படியே உங்கள் தெரு ஃபுல்லாக இந்த வாயுமண்டலம், பாசிட்டிவான வாயுமண்டலம், சக்திமிக்க வாயுமண்டலம் உருவாகும். அது பிறகு உங்கள் ஊரையே ஆக்கிரமிக்கும். பிறகு மாவட்டம், மாநிலம், தேசம், பிறகு உலகமே. ஸோ இப்படி ஒரு பிரம்மகுமாரியும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி யாரையும் திட்டாமல், திட்டுறவங்க கிட்ட கூட ரொம்ப அன்பாக மன்னிப்பு கருணை சொரூபத்தோட இனிமையாக நடந்துக்கும் பொழுது இந்த குணம் உங்களுக்குள்ளே ஆழமாக ஊன்ற அந்த தெய்வீக குணத்தை பரப்ப உலகத்தையே சொர்க்கமாக மாக்குது. உலகத்தை அழிக்கக்கூடிய வைப்ரேஷனாக உலகத்தில் உள்ள எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க தான் ரொம்ப மெஜாரிட்டி, நம்ம ரொம்ப கம்மியானவர்கள், கோடியில் ஒருத்தர் தான். அப்போ எப்படி இது நடக்கும் அப்படின்னா, அவங்க நினச்ச மாதிரி உலகமும் அழியும். ஏன்னா இதே உலகம் தானே சொர்க்கமாகணும். அப்போ இங்கே இருக்கிறவங்க அழிஞ்சு தான் ஆகணும். அது நடக்கும். நம்மளும் அழியும் தான், மேலே போயிடுவோம். ஆனால் சொர்க்கத்திற்கான குணம் இருக்கிறதுனால நம்ம உருவாக்கின வைப்ரேஷன் அங்கே சொர்க்கத்தை உருவாக்கிடும். அந்த சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த அழிவும் நடக்கும். ஸோ சொர்க்கத்துக்கு நாம் வந்துடும். இதுதான் உலகத்துக்கே நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய நன்மை. சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி பார்க்குறீங்க, விலங்குகள்லாம் கூட எவ்வளோ கஷ்டப்படுது இல்லை. அங்கங்கே காட்டுத்தீ வந்து மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே தீக்கு இரையாகிறத பார்க்குறோம். ஒரு பலவிதமான இயற்கை சீற்றங்கள், கொரோனா எல்லாமே பார்க்குறோம். இது எதுவுமே அங்கே இருக்காதுங்க. சின்ன தலைவலி கூட இருக்காது. நமக்கும் சரி, எந்த ஜீவராசிக்கும் எந்த நோயும் வராது. அந்த கெட்ட எண்ணமே இருக்காது. இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்குறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட உலகம் அதுனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தானாகவே உங்களுடைய குணம் அது இயல்பு. சொர்க்கத்தில் கடவுள் வரப்போகிறதில்ல, ஆனால் இந்த குணம் அங்கே உங்களுக்கு வெளிப்படும். அப்போ எப்படி இருக்கும் சொர்க்கம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நாம் போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த உலகத்தை நாம் தான் உருவாக்குறோம், இந்த குணத்தை வெளிப்படுத்துறதன் மூலமாக. அதனால் என்ன ஆனாலும் ஆசீர்வாதத்தை கொடுங்கள். இதன் மூலம் உலகத்தையே உங்களால் மாற்ற முடியும். உலகத்தை நல்ல விதமாக மாற்றுறவங்களுக்குத்தான் கோயில் கட்டி கும்பிடுவாங்க. இந்த உலகத்தை அழிக்கிறவங்களுக்கு கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி.